ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் செவ்வாய்க்கிழமை எல்லா திங்ஸையும் எடுத்து விளக்கி நீட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபமும் போட்டாச்சு ஹோரை டைமில். அதுக்கப்புறம் நம்ம புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பாப்பாவையும் ஸ்கூலுக்கெலாம் அமுச்சு விட்டுட்டு காலையிலே பங்குனி உத்திரத்தை படைச்சிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச வழிமுறையில் எப்படி படைக்கணுமோ அந்த மாதிரி படைச்சிருக்கேன். இதில் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நான் எப்பயுமே எப்படி படைப்பேனோ அது மாதிரி சிம்பிளாக வீட்டிலே நான் பூஜை பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு விளக்குக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதுக்காக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஐயாவை எல்லாரையும் எடுத்து வச்சு அபிஷேகம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 3 அபிஷேகம் தான் பண்ணேன். பால், சந்தனம், விபூதி 3 அபிஷேகம் தான் பண்ணேன். அபிஷேகத்திலே நிறைய அபிஷேகம் இருக்குது. அதில் நம்ம ஒத்தப்படையில் வர மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அபிஷேகத்தை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தாம்பூலத்தட்டில் ஃபஸ்ட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு அப்பா முருகர்னால் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே இஷ்டம். அதே மாதிரி அப்பாவை பிடிச்ச அளவுக்கு அதே மாதிரி அம்மாவை பிடிக்கும். வராகி அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இப்போலாம் இதெல்லாம் பிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து முருகரும் ஃபேமஸ்ஸு, வராகி அம்மாவும் ஃபேமஸ்ஸு. ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் போகாத கோயில் கிடையாது. நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த ஆன்மீகத்தில் வந்து எனக்கு பக்தியில் ரொம்ப அதிகமானது நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங். நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். பழனிக்கே நான் நிறைய தடவை போயிருக்கேன். பழனிக்கு ஒரு தடவையிலே ஒரு ட்ரிப்பு பார்த்தே 2-3 தடவை போயிட்டு வருவேன். அதுவும் நடைப்பயணமாக தான் போனேன். நான் போன மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் கோயிலுக்கு அதிகமாக போனது கிடையாது. அதனாலே எனக்கு என்னமோ சாமி பக்தி அதிகமாக என்னான்னு தெரில. இப்போ பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு பாலில் அபிஷேகம் பண்ணியாச்சு. பொட்டு வச்சு நம்ம தீபாராதனை காட்டிடலாம் பூ வச்சு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்றைக்குமே சாமி கும்பிட்றத விட மாட்டேன். என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்பையும் நான் சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பேன். நம்மளுக்கு பிரச்சனை தராரே கடவுள், நம்ம சாமி கும்பிடாமல் இருப்போம்னு சொல்லிவிட்டு நான் அப்படி இருந்ததே கிடையாது. எனக்கு தான் எதையுமே கொடுக்கலையே, நான் ஏன் சாமியை கும்பிடணும், நான் ஏன் போகணுன்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாலும் நான் கிடையாது. கஷ்டம் வர நேரத்தில் புலம்புவேன். நான் எப்படி புலம்புனா, என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்பேன். நான் இதை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த வரமா அந்த எவ்வளோ கர்மாவாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே அது தீர்த்துட்டு தான் போயிடுமோ. முதல்லாம் சொல்லுவாங்க பின்னாடின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்மத்தில் இருக்கிறது இப்போலாம் முன்னாடியே நிறைய விஷயம் காட்டுது. அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டேன். நான் வந்து பிரசாதம் வந்து தேனும் தினையும் வச்சு விளக்கு மாவு போட்டேன். அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து நான் செஞ்சது வந்து தினை பொங்கலும் சுண்டலும் அவிச்சு வச்சு படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சாமி கும்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சோதனை நிறையா வரும். அது யார் ரூபத்திலேருந்து வரணும்லாம் சொல்லவே முடியாது. யாரோ நம்ம ஒருத்தவங்கள லைஃப்பை வச்சு முன்னேறணும்னு நினைப்போம். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு யாருன்னே தெரியாதவங்களாம் நம்ம லைஃப்பில் இன்டர்வல் ஆவாங்க. நம்மளை சோதித்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. லைஃபு ஒரு தடவை தான். அவங்களுக்காக வாழணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லைஃப்பை நம்மளுக்காக மட்டும்தான் வாழணும். நான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பேன். நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சிடணும். நான் நிறைய வீட்டில் வாடகை இருப்பேன். அப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, விளக்கேற்ற மாட்டாங்க, வாசலில் எதையுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் என்னால் புரியவே முடியாது. நான் என்னுடைய கடமையை கரெக்டாக செய்வேன். எந்த வீடாக இருந்தாலும் சரி தான். நம்ம எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதை வந்து நான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நம்ம வீடாக இருந்தான்னா, வாடகை வீடாக இருந்தானான்னு சொல்லிட்டு போகிற இடம்லாம் நான் நல்லா எப்படி சாமி கும்பிட்றேனோ அதே மாதிரி தான் கும்பிடுவேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் வந்து என் மேலே பொறாமை வருமா, ஒரு காண்டாகுமா தெரில. படைக்கிறதுக்கு கூட போட்டி. அது நிறையா இடத்துல நானும் சந்திச்சிட்டேன் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிம்மதியாக நம்மளால் சாமி கூட கும்பிட முடியாது. நம்ம ஆரம்பித்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
நான் என் அனுபவத்தில் இதை நிறையா பட்டிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எத்தனை பேர் இதே மாதிரி சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டே இருப்போம். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் நம்ம சாமி கும்பிடுவோம். ஓகேவா? நம்மளை பார்த்துட்டு சிலவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிறாங்க, அது நல்லது தான். நான்லாம் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க விளக்கு ஏற்ற மாட்டாங்க, படைக்க மாட்டாங்க. அறிவுகாலில் கூட விளக்கு ஏற்றிலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம செய்கிறத பார்த்துட்டு செஞ்சுட்டு என்னமோ நம்ம தான் அவங்கள பார்த்து படைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க அவங்க. நம்மள என்னமோ அவங்களுக்கு எதிரியாக்கிடுவாங்க. அதை தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் நிறைய இடத்துல இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்கிறத நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்மளை பார்த்து செஞ்சுட்டு செய்யுங்க, நாங்கள் வேணானே சொல்லலையே. கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு கடவுள் தான். எல்லாருக்குமே அந்த கடவுள் அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கரெக்டாக கொடுப்பாரு. எனக்கு அளந்தும் கொடுத்து யாருக்கும் ஏற்றியும் கொடுக்கவும் போகிறது கிடையாது. நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ பாவம் புண்ணியம் அதை லிஸ்ட் எடுத்து போட்டு தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து எதாக இருந்தாலும் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. இந்த காலத்தில் பக்திக்கு கூட போட்டி அதிகமாகிடுச்சு. ஆனால் நான் மட்டும் யார் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நான் செய்கிறத கரெக்டாக செய்வேன். ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சா அதை கரெக்டாக கடைப்பிடிப்பேன். எந்தெந்த ஃபெஸ்டிவல் வந்து நான் கரெக்டாக படைப்பேனோ அதெல்லாம் கரெக்டாக படைப்பேன். வீடியோக்கெலாம் நான் கண்டிப்பாக படைச்ச ஆளே கிடையாது. ஏன்னா நான் படைக்கிறத தான் உங்கள்கிட்ட வீடியோவாக எடுத்து போடுறேன். வீடியோவுக்கும் நான் படைக்க மாட்டேன். ஏன்னா நான் வீடியோ இல்லாத நேரத்துலையும் என் பூஜை ரூமும் இப்படி தான் இருக்கும். நான் இப்படி தான் படைப்பேன். என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படி படைப்பேன்னு. தெரியாதவங்களுக்கு அது தெரியாதே போயிடும். நான் ஏதோ புதுசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் எப்பயுமே செய்கிறது. எனக்கு அறிவுகாலில் வாசலில் விளக்கு, மஞ்சள், குங்குமம் எப்பயுமே ஏற்றி படைக்கணும்னு ஆசை. இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக அறிவுகாலில் மஞ்சள் குங்குமம் வைக்க முடியல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். குழந்தை இருக்கிறதுனால வாயில் எடுத்து வச்சிடுறாங்கன்றதுனால. அதுவும் கூடிய சீக்கிரம் பாப்பா கொஞ்சம் வளர்ந்தோடனே அதையும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். லைஃபு எனக்கு ரொம்பவே பிடிச்சது சாமி தான். நான் யாரையுமே நம்ப மாட்டேன். ஏதாவது சொல்லுவாங்களே எப்படி, என்னையே நான் நம்ப மாட்டேன். நான் நம்புறது முழுசாக கடவுளை மட்டும்தான் நான் நம்புவேனே. நான் நிறைய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். கஷ்டம்னா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு போராடி எனக்கு எல்லா விஷயமும் கிடச்சிருக்கு. போராட்டம் இருந்தால்தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு. அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அது என் லைஃப்பில் நிறையாவே இருக்குது. ஏன்னா நான் நிறைய விஷயத்தையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே அவமானப்பட்டு தான் எல்லா விஷயமும் எனக்கு நடந்திருக்கு. அதை எப்படி வந்து நல்லபடியாக கடவுள் எனக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த விஷயம் இதால் வந்தது, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு எப்பயுமே அந்த விஷயத்தை விட்டு தரணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆள் எதிரியாக நினச்சி வாழ்வீங்க. ஆனால் அதை தவிர நம்மளை சுற்றி அந்த ஆள் தான் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே எப்படின்னா எதிரி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நிறைய எல்லாத்துக்கும் போட்டி பொறாமை இருந்தால் தான் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து யார் மேலேயும் பொறாமை கிடையாது. ஆனால் போட்டி இருக்குது. எப்படின்னா நம்மளை வெளியே அமைச்சவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு போட்டி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளும் என்னை நல்லாவே வச்சுருக்காரு. அந்த போட்டியோடு தான் ஒரு வீடு வாங்கினேன். ஒரு நல்லபடியாக இருக்கேன். அது கூட என்னுடைய பாருங்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் எவருன்னே தெரில, அதில் கூட ஒரு பொறாமை. நான் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு நான் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி நான் சாமி கும்பிட்டனோ அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அதுக்கு கூட ஒரு நக்கல். ஆனால் அவங்க அந்த விஷயத்தை செய்ய பார்த்து அதையும் அவங்கள கடவுள் என்னை நக்கல் பண்ணாலும் கடவுளை அவங்களுக்கு செய்ய வைக்கிறாருல்ல, அதை யோசித்து பார்ப்பேன். என்னை நீ இன்றைக்கி நக்கல் பண்ண அந்த எந்த விஷயத்துக்காக நீ கடவுளை தேடுற அதை யோசிப்பேன். நீயும் கடவுளை தேடுறல்ல. என்றைக்குமே யாரையுமே நக்கல் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா நம்ம லைஃப்பில் இப்போ பண்ணுறதை இப்போவே கண்டிப்பாக அனுபவிப்போம். அதை வந்து பின்னாடி அனுபவிக்கணும்னு நம்மளுக்கு கடவுள் சொல்லவே இல்லை. பங்குனி உத்திரத்தை நல்லபடியாக நான் சிறப்பாக வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து காவடி காலையில் எடுத்தாங்க. அதுக்கு போய் விளக்கு மாவு போட்டு படைச்சிட்டு வந்துட்ட பிறகு மதியம் வந்து 4 மணிக்கு மிளகா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த தாத்தா தான் ஸ்டேஜில் நிற்கிறாரு. அவர் எனக்கு தாத்தாவாக வேணும். அந்த தாத்தா ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து ராட்டினத்தில் போகிறான். நம்ம ஊரில் வந்து அலகு குத்துவாங்க. ஒரு சின்ன பஸ்ஸு, வேனு இதெல்லாம் நிற்கிது. அதெல்லாம் வந்து பசங்க எல்லாமே இழுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகடை நல்லா சுட்டு அந்த தகடில் வந்து கையை வைப்பாங்க.
முருகர்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் முருகர் இல்லாமல் இப்போ வந்து யாரும் கிடையாது. இப்போ ஆனால் ஐயா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஐயாவை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ பண்ணாலும் சரி தான், நான் ஐயாவை கும்பிட்றதெல்லாம் நிறுத்தவே மாட்டேன். எப்படி சொல்கிறது, நம்ம லைஃபுக்கு வேணுன்ற சமயத்தை சாமி கும்பிட்டு வேணான்ற சமயத்தை சாமியை தூக்கி வைக்கிறாள் நான் கிடையவே கிடையாது. எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பேன். அதுக்கு எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ சாமி கும்பிட்றியே உன்னை கடவுள் சோதிக்கிறாரு சொல்லிட்டு. கடவுள்னா சோதிக்க தான் செய்வார். நம்ம அவர் மேலே வச்சுருக்க பக்தி நம்ம குறையவே கூடாது. பக்தி குறையுதான்னு அவர் நம்மளை அடிக்கடி சோதனை பண்ணி பார்ப்பார், செக் பண்ணி பார்ப்பாரே தவிர நம்மளை எப்பயுமே கைவிட்டுற மாட்டார். எத்தனை பேர் வேண்டிக்கிறாங்களோ இந்த மாதிரி குழந்தைய ராட்டினத்தில் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியாமல் அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு அந்த மாதிரி குழந்தைய ராட்டினத்தில் கொடுப்பாங்க. நம்ம பாப்பாவை வந்து தம்பிங்க கேட்டாங்க, பாப்பா வளர்ந்துருச்சு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இங்கே இருக்க ஐயாவுக்கு தான் வந்து மிளகாபிஷேகம் பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.